லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு வீடு வாங்கணும் நம்ம நினைக்கிறவங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. அப்படி வீடு வாங்கும்போது அந்த திசை வந்து எதையோ ஒரு திசை இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வாங்கிடக்கூடாதுங்க. எப்போவுமே நம்ம வாங்கும்போது அதாவது சம்மந்தப்பட்டவர்கள் யார் பேரில் வாங்குறாங்களோ அதனால் சொல்கிறேன். அது மனைவி பேராக இருக்கலாம், கணவன் பேர், அதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம். முதல்ல யார் பேரில் வாங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அதை எடுத்துகிட்டு அவங்களுக்கு எந்த திசையில் அமைந்தால் அந்த வீடு நல்ல யோகமாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு தடவை வீடு வாங்குகிறோம், இடம் வாங்குகிறோங்கிறது அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்படி வாங்கி அதை கட்டும்போது எந்த நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கலாங்க. நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிறத பொறுத்து கணக்குங்க. சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் அதை பார்த்துட்டு அதன் வாசலில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல யோக அமைப்பாக இருங்க. வேறு வாசலில் நீங்கள் கட்டியிருக்கீங்க, அப்படி இதுக்கு முன்னாடி கட்டியிருந்தா கூட அது உங்களுக்கு பெரிய அமைப்பாக இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு சாட்டில் காட்டுறேன் பாருங்க. பார்த்துக்கோங்க, போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துங்க மேசராசி எடுத்துக்கோங்க. கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, இதாங்க கணக்கு. 4 நாளாக வந்துடும். கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. பார்த்துக்கோங்க, போட்டிருக்கேன் நம்ம இதில். இந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். எனக்கு இங்கே இருக்கிறாருங்க, மேற்க இருக்காரு. எனக்கு இங்கே இருக்கிறாருங்க, தெற்க இருக்கிறாரு. இதாங்க கணக்கு. இந்த மாதிரி இருக்கிறா பாருங்க. இந்த வாசல் அமைகிற மாதிரி நம்ம வீடு கட்டணுங்க. சைட் எப்படி வாங்கியிருக்கோன்னா இந்த வாசல் அமைகிற மாதிரி கட்டுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் சைட்டாக இருந்தால் உங்களுக்கு நல்ல யோக அமைப்பாக இருக்கும். மற்ற சைட்டுகளாக இருந்தால் உங்களுக்கு அந்தளவுக்கு இதுக்கு முன்னாடி கட்டியிருந்தாலும் பெரிய அமைப்புகளாக இருக்காது. நீங்களே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சார்ட்டை ஒரு தடவை பார்த்துருங்க. 12 வீடுகளில் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இப்படி கணக்கு பண்ணிக்குவோம். அதில் உங்களுக்கு சுக்கிரன் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த வாசல் அமையணும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கிழக்கில் இருக்கணும் வீட்டு வாசல். ஓகே.